விளையிற பூமியடா விவசாயத்தை பொறுப்பா கவனிச்சு சீரோமடா உண்மையா உழைக்கிற நமக்கு எல்லா நன்மைகளும் நாடி வந்து கூடுதடா. மாத்து யோசிச்சேங்க பகுதியில் திருநெல்வேலி மாவட்டம் சிவகிரி தாலுகா கீழக்கரிசல்குளம் விவசாயி திரு வி குணசீலன். வேளாண் மற்றும் அரசியல் பாரம்பரியத்தை கொண்ட இவர் தனது வேளாண் தொழிலோடு இணை தொழிலாக ஒருங்கிணைந்த பண்ணையம் அமைத்து பிறருக்கு வழிகாட்டியாக உள்ளார். அவர் கடினப்பட்டு வந்த பாதையை கேட்டபோது நான் சின்ன பையன்லேருந்து விவசாயம், மாடு அதிகமாக வளர்ந்தும் பால் அதிகமாக உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் 9th வரைக்கும் படிச்சிருக்கேன். படிச்சுக்கிட்டே இருக்கல மாடு கண்ணெல்லாம் நல்லா பராமரிச்சுட்டு வருவேன். இப்போ அதிகமான மாடு இருக்குது. அதுக்கு முன்னாடி என்கிட்ட 60 மாடு இருந்தது. அது நாட்டு மாடு இருந்தது. இப்போதைக்கு எல்லாம் நல்ல ஜாதி மாடாக வச்சு பால் அதிகமாக உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆடு வச்சுருந்தேன். ஆடு கொஞ்சம் பார்க்க முடியல, அதனால் ஆடு கொஞ்சம் இது பண்ணிட்டு மாடாக தான் கவனிச்சிக்கிட்டு இருக்கேன். பரவாயில்ல சார். நாற்று சோளம் தனியாக போட்டிருக்கோம். 44 இந்த 4 நம்பர் சீமைப்புல், கோதுமை தவிடு சார், நெல் தவிடு, உளுந்தன் டஸ்ட்டு போடுதோம், புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு அந்த எஸ்கின் குச்சி புண்ணாக்கு போட்டுக்கிட்டு இருக்கோம். இது போடுவோம். அடுத்து கம்பு மாவு கொஞ்சம் சேர்த்து போடும். கம்பு மாவு போட்டால் பால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். எங்களுக்கு விவசாயம் வந்து 15 ஏக்கர் கரும்பு வந்து முன்ன மண்டை சர்க்கரை காய்ச்சிக்கிட்டு இருந்தோம். இப்போ ஆள் பிரச்சனை சுகர் பேட்டு வந்தது. இப்போ கரும்பு பூரா சுகர் பேட்டுக்கு அனுப்பிடுவோம். நெல் வந்து அறுவடை நேரம் ரேட்டு கொஞ்சம் கம்மியாக இருந்தால் இருப்பு வச்சுட்டுவோம். இருப்பு வச்சு மறுபடியும் ஒரு 6 மாதம் கழித்து நல்ல விலைக்கு வந்தோடனே நெல்லை இது பண்ணிடுவோம். எலுமிச்சந்தோப்பு ஒரு 150 எலுமிச்சம் மரம் இருக்குது. அடுத்து இந்த மாசி மாதம் பருத்தி போடுவோம். பருத்தி நல்ல ரேட்டு, இந்த வருஷம் பரவாயில்ல நல்ல ரேட்டுக்கு போகுது. நான் 7 வயசுல இருந்து விவசாயம் மாடு வளர்க்குறதுல கொஞ்சம் ரொம்ப பிரிய போடுவேன். மாடு வளர்க்குறதுக்கு ரொம்ப ஆசை எனக்கு. அதனால் மாட்டு பண்ணையோட விவசாயம் பார்த்து மாட்டு பண்ணேன். டிராக்டர் இருக்குது. டிராக்டர் 10-15 வருஷம் நான் தான் வண்டியும் ஓட்டிக்கிட்டு இருந்தேன். இந்த இப்போ புரட்டாசி மாதம் வந்தோடனே நெல் நாற்று போய் நெல் நட்டுருவோம். ரொம்ப செழிச்சிட்டா கோடை போடுவோம். அதோட மீன் பண்ணை ஒன்று வச்சுருக்கோம். மீன் பண்ணையும் வளர்த்துக்கிட்டு இருக்கோம். அடுத்து நான் மாட்டு பண்ணையில் அதிகமான பால் எடுத்து இருப்பதுனால கவர்னர் அவார்டு ஒன்று வாங்கியிருக்கேன். நான் மெட்ராஸில் வெட்டினரி காலேஜில் அவார்டு ஒன்று வாங்கியிருக்கேன். மாடு கன்று வச்சா வீட்டில் வச்சு பராமரிக்கிறனால அது கொஞ்சம் சைடுக்கு நல்லதாக இருக்கிறனால விவசாயத்தோட மாடும் பார்த்துக்கிடுவோம். 60 லிட்டர் பால் எடுத்து பால்கார் வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. லிட்ரு 12 ரூபான்னு எடுக்காங்க. இன்னும் மாடு வாங்கலாம்னு நினைக்கேன். அது பல இதனால மாடு இன்னும் 10 மாடு வாங்கணும்னு நினைக்கிறேன். தாவரங்களில் பொதுவாக 3 வகையான கிருமிகள் நோய்களை ஏற்படுத்துகின்றன. பாக்டீரியா, பூஞ்சானம், நச்சுயிரி போன்றவை நோய்களை ஏற்படுத்தும் காரணிகளாகும். குறிப்பாக நெல்லில் பாக்டீரியா, இலை கீற்று நோய், இலை நோய், இலை புள்ளி நோய் போன்ற நோய்கள் ஏற்படுகின்றன. இவற்றில் இலை நோய் என்பது நெல் நாற்றங்காலிலும் வயல் நடவு பகுதிகளிலும் பரக்கூடியது. இதனை கட்டுப்படுத்துவதற்காக 1 கிலோ விதைக்கு ட்ரைசைக்ளோசோல் என்ற மருந்தை ஈர விதை நேர்த்தி செய்து விதைப்பதன் மூலம் கட்டுப்படுத்தலாம். இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் உயிரியல் முறையில் நெல்லில் தோன்றும் நோய்களை கட்டுப்படுத்துதல் குறித்து திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் நெல் ஆராய்ச்சி நிலையத்தின் பயிர் நோயியல் துறையின் உதவி பேராசிரியை முனைவர் என் ரஜினிமாலா அவர்கள் விளக்கம் தருகிறார்.
இப்போ வந்து பார்த்திங்கன்னா நெல்லில் தோன்றும் நோய்களை உயிரியல் முறையில் எப்படி கட்டுப்படுத்துறதுங்கிறத பற்றி பார்ப்போம். நம்ம பொதுவாகவே வந்து நோய்கள் வந்தாலும் சரி, பூச்சிகள் வந்தாலும் சரி, எடுத்தோன்னையும் நம்ம என்ன போகிறோம், அதாவது பூச்சிக்கொல்லி மருந்து, பூஞ்சான மருந்து, இப்படி வந்து கெமிக்கலுக்கு தான் நம்ம வந்து போகிறோம். அப்படி வந்து நம்ம கெமிக்கலை வந்து பயன்படுத்தும் போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, சுற்றுப்புற சூழ்நிலை வந்து பாதிப்படையுது, மண்ணோட வளமும் பாதிப்படையுது. நம்ம கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா, நம்ம அந்த நெல் மணிகள் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம தான் வந்து சாப்பிட்றோம். அப்படி சாப்பிடும்போது டெய்லி கொஞ்சம் பூச்சி மருந்தையும் பூஞ்சான மருந்தையும் தான் நம்ம சாப்பிட்டுட்டு வரோம். அதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளுக்கும் உடலில் தீங்கு விளைவிக்கக்கூடிய திறன் வந்து இருக்கக்கூடியதாக இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா, முடிஞ்ச அளவு வந்து எந்த விதமான நோய்களையோ பூச்சிகளையோ கெமிக்கலை பயன்படுத்தாமல் உயிரியல் முறையில் வந்து கட்டுப்படுத்துறதுக்காக பார்க்கணும். இப்போ நான் நெல்லில் தோன்ற நோய்களை வந்து எப்படி வந்து உயிரியல் முறையில் வந்து கட்டுப்படுத்தலாங்கிறத பற்றி உங்களுக்கு வந்து சொல்கிறேன். அதாவது இயற்கையிலே வந்து பூமியில் நன்மை பயக்கக்கூடிய பாக்டீரியா பூஞ்சானங்கள் வந்து இருக்குது. பொதுவாகவே நம்ம பார்த்தோன்னா பூஞ்சானம் பாக்டீரியாலாம் வந்து நோயை தான் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஆனால் நன்மை பயக்கக்கூடிய பூஞ்சானங்களும் இருக்குது, பாக்டீரியாவும் இருக்குது. அதில் அந்த நன்மை பயக்கக்கூடிய பாக்டீரியாவில் மிக முக்கியமான ஒன்று பார்த்திங்கன்னா வந்து சூடோமோனாஸ் ஃப்ளோரசன்ஸ் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா. இந்த பாக்டீரியா வந்து இயற்கையிலே மண்ணில் வந்து இருக்குது. இந்த பாக்டீரியா வந்து என்ன பண்ணலாம், மண்ணில் இருந்து பிரித்து எடுத்து நம்ம வந்து பயன்படுத்தக்கூடிய வகையில் என்ன பண்ணிக்காங்கன்னா வந்து டால்க், அதாவது பவுடரோட மிக்ஸ் பண்ணி பவுடர் வடிவத்தில் வந்து விற்பனைக்கு வச்சுருக்காங்க. இந்த சூடோமோனாஸ் அப்படிங்கிற நன்மைக்கு பயக்கக்கூடிய பாக்டீரியாவை நம்ம எந்தெந்த வகையிலலாம் வந்து நெற்பயிருக்கு வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஒன்று வந்து விதை மூலமாக கொடுக்கலாம், இன்னொன்று வந்து நாற்றில் வந்து நனைச்சி நடலாம், அப்படி இல்லைன்னா நேரடியாக வந்து பார்த்திங்கன்னா வந்து வயல்வெளிகளில் மணலோட கலந்து தூவலாம். இல்லைனா இந்த சூடோமோனாஸ் மருந்து வந்து தெளிப்பதன் மூலமாகவும் நம்ம வந்து நோய்களை வந்து கட்டுப்படுத்த முடியும். முதலாவதாக வந்து பார்த்திங்கன்னா வந்து விதை மூலமாக நம்ம வந்து எப்படி இந்த சூடோமோனாஸ் மருந்தை வந்து நெல்லுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். பொதுவாகவே வந்து விதை நேர்த்தி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நோய் வருவதற்கு முன்னையே வந்து பயிரை காப்பதற்காக தான் நம்ம வந்து விதை நேர்த்தி வந்து பண்ணுறோம். இந்த சூடோமோனாஸ் மருந்தை வந்து கொண்டு எப்படி வந்து விதை நேர்த்தி பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, இதோட பரிந்துரைக்கப்பட்ட அளவு வந்து 1 கிலோ விதைக்கு வந்து 10 கிராம் வந்து பரிந்துரைக்கப்பட்ட அளவு. அதாவது 10 கிராம் வந்து சூடோமோனாஸ் அந்த பவுடர் வடிவத்தில் இருக்கக்கூடிய மருந்தை வந்து நம்ம எடுத்துகிட்டு 1 கிலோ நெல் விதையை வந்து எடுத்துக்கணும். அந்த விதையில் வந்து கொஞ்சம் அந்த மருந்தோட கொஞ்சம் தண்ணி தெளித்து விதையோட எல்லா பகுதிகளிலும் பரவும்படி நம்ம வந்து செய்யணும். அதுக்கப்புறம் நல்லா அதை வந்து பரப்பி விட்டு நிழலில் வந்து உணர்த்தணும். இந்த விதை நேர்த்தியை வந்து நம்ம எப்போ செய்யணும் அப்படின்னா, நாளைக்கு நம்ம வந்து நாற்றங்காலில் வந்து விதைக்க போகிறோம் அப்படின்னா வந்து ஒரு நாளைக்கு முன்னதாக வந்து நம்ம வந்து இந்த விதை நேர்த்தியை வந்து செய்யணும். செஞ்சுட்டு அடுத்த நாள் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா வந்து இந்த விதையை வந்து நடுதலுக்கு வந்து பயன்படுத்தலாம். இப்படி செய்வதன் காரணமாக நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா வந்து நெல்லில் தோன்றக்கூடிய மண்வெளி பரவக்கூடிய முக்கியமான நோய்களான அது இலை உறை கருகள், இலை உறை அழுகல் மற்றும் குலை நோய், இது எல்லாமே வராமல் வந்து நம்ம வந்து கட்டுப்படுத்த முடியும். சரிங்களா? இது வந்து விதை மூலமாக நம்ம கொடுக்கறது. இரண்டாவதாக வந்து பார்த்திங்கன்னா வந்து நாற்றில் வந்து நனைச்சி நடுறது. நாற்றில் நனைச்சி நடும்போது என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து ஒரு 25 ஸ்கொயர் மீட்டர் ஏரியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஏரியாவில் உள்ள தண்ணிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2.5 கிலோ வந்து பார்த்திங்கன்னா சூடோமோனாஸ் மருந்தை வந்து அந்த தண்ணியில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா வந்து கலந்துட்டு அதில் வந்து நாற்றை நல்லா வந்து முக்கி நனைச்சி அதுக்கப்புறம் எடுத்து என்ன பண்ணணும் வந்து நீங்கள் வந்து நடவு செய்யணும். அப்படி நடவு செய்வதன் காரணமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து நெல்லில் தோன்றும் நோய்களை வந்து நம்ம கட்டுப்படுத்தலாம். மூன்றாவதாக வந்து பார்த்திங்கன்னா வந்து நேரடியாக வந்து வயலில் வந்து இந்த சூடோமோனாஸ் மருந்தை வந்து போடுறது. சூடோமோனாஸ் மருந்து வயலில் எப்படி போடலாம் அப்படின்னா வந்து ஒரு ஹெக்டருக்கு வந்து பரிந்துரைக்கப்பட்ட அளவு வந்து 2.5 கிலோ வந்து சூடோமோனாஸ் வந்து பரிந்துரைக்கப்பட்ட அளவு. இதை நேரடியாக வந்து நம்ம போட்டோன்னா வயல் முழுவதும் நம்ம வந்து போட முடியாது. அதனால் என்ன பண்ணணும், இந்த 2.5 கிலோ சூடோமோனாஸ் மருந்தை 50 கிலோ மணல் அப்படி இல்லைன்னா வந்து 50 கிலோ தொழு உரத்தோடு கலந்து நம்ம வயலில் நேரடியாக வந்து போடுறதன் மூலமாக நம்ம வந்து நெல்லில் தோன்றும் நோய்களை கட்டுப்படுத்தலாம். நாலாவது வந்து பார்த்திங்கன்னா வந்து இலைவெளி தெளிக்கிறது. இலைவெளி தெளிப்பதற்கு வந்து பரிந்துரைக்கப்பட்ட அளவு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 1 லிட்டர் தண்ணீருக்கு 2 கிராம் மருந்து வந்து பரிந்துரைக்கப்பட்ட அளவு. சரியா? இந்த மருந்தை வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து நம்ம நோய் வயலில் ஏற்பட்டுருச்சு அப்படின்னு ஒரு சில செடிகளில் வந்து அறிகுறிகளை பார்த்த உடனே வந்து நம்ம தெளிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 15 நாள் இடைவெளி விட்டு மறுபடியும் தெளித்தோம் அப்படின்னா வந்து நெல்லில் தோன்றும் நோய்களை வந்து கட்டுப்படுத்த முடியும். இப்படி பண்ணுறதன் காரணமாக நம்ம நெல்லில் தோன்றக்கூடிய முக்கியமான நோய்களான குலை நோய்,
இலையுறை கருகள், இலையுறை அழுகல், அப்புறம் துங்குரோ நோய், இந்த எல்லா நோய்களையுமே வந்து நம்மளால் வந்து கட்டுப்படுத்த முடியும். இது வரைக்கும் நம்ம சூடோமோனாஸ் வந்து எப்படி எந்தெந்த வழிகளில் வந்து நெற்பயிருக்கு தெளிக்கலாம்னு சொல்லி பார்த்தோம். இது நமக்கு வந்து 2 வடிவத்தில் வந்து கிடைக்குது. ஒன்று வந்து திட வடிவம், அதாவது பவுடர் ஃபார்மில் வந்து கிடைக்குது. இன்னொன்று வந்து திரவ வடிவத்திலையும் இந்த சூடோமோனாஸ் வந்து இப்போ புதுசாக தயாரித்து வெளிவிட்டிருக்காங்க. இதோட பரிந்துரைக்கப்பட்ட அளவு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், அது கிராமில் சொல்லியிருப்பேன். இது வந்து உங்களுக்கு வந்து மில்லி லிட்டர் அளவில் வந்து நீங்கள் வந்து பயன்படுத்தி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நெல்லில் வரக்கூடிய நோய்களை தவிர்க்கலாம். ஒரு உதாரணமாக நான் பவுடர் வடிவமாக இருந்தால் 1 கிலோ விதைக்கு பரிந்துரைக்கப்பட்ட அளவு வந்து 10 கிராம், அதே வந்து திரவ வடிவமாக இருந்தால் 1 கிலோ விதைக்கு பரிந்துரைக்கப்பட்ட அளவு வந்து 10 மில்லி. அதை வந்து நீங்கள் வந்து விதையோட கலந்து நீங்கள் தெளித்து கலந்து நீங்கள் விதை நேர்த்தி செஞ்சு நீங்கள் வந்து நோய்களை வந்து கட்டுப்படுத்த முடியும். இதோ இந்த சூடோமோனாஸ், அதாவது உயிரியல் முறைக்கு நம்ம வந்து ஏன் போகணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வந்து இது வந்து நமக்கு வந்து பயன்படுத்துவது வந்து ரொம்ப எளிது. அது மட்டும் இல்லாமல் வந்து மண்ணுக்கும் நமக்கும் எந்த விதமான தீங்கையும் வந்து ஏற்படுத்தாது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா வந்து செலவு வந்து ரொம்ப கம்மி. இதே வந்து நீங்கள் வந்து ஒரு பூச்சிக்கொல்லியோ ஒரு பூஞ்சானக்கொல்லியோ வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சில பூச்சிக்கொல்லி பூஞ்சானக்கொல்லிலாம் ஒரு 100 மில்லி மருந்தே வந்து உங்களுக்கு வந்து 500 ரூபாய் 600 ரூபாய் வந்து உங்களுக்கு வந்து ஆயிரும். இந்த சூடோமோனாஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து மினிமம் 1 கிலோ வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து 100 ரூபாயிலே வந்து உங்களுக்கு வந்து கிடைக்குது. அப்போ வந்து உங்களுக்கு வந்து செலவு வந்து ரொம்ப கம்மியாகுது. இதே வந்து டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சூடோமோனாஸை உங்களுக்கு வந்து மானிய விலையில் வந்து விவசாயிகளுக்கு வந்து கொடுக்குறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் வந்து மிக குறைந்த விலையிலேயே வந்து நீங்கள் இதை வாங்கி வந்து பயன்படக்கூடிய வாய்ப்பு வந்து உங்களுக்கு வந்து இருக்குது. அதே பூச்சி பூஞ்சானக்கொல்லி மருந்துக்கு போயிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து செலவும் அதிகம், அதனால் நமக்கு வந்து பிரச்சனைகளும் வந்து அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் தான் இருக்குது. அதனால் வந்து விவசாய பெருமக்கள் அனைவரும் வந்து முடிஞ்ச மட்டும் வந்து பார்த்திங்கன்னா வந்து உயிரியல் முறையில் பயிரில் ஏற்படக்கூடிய நோய்கள் மற்றும் பூச்சிகளை வந்து கட்டுப்படுத்தி பயன்பெறணுங்கிறது கேட்டுக்கிறேன். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.